ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடைகளில் பரபரப்பாக விற்பனை ஆகிட்டுருக்க பீஃப் வறுவல் ரொம்ப ஈஸியாகவும் அதே சுவையிலையும் வீட்டிலையே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத பீஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா பீஃப் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் போல் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் வறுவல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெயிட் போட்டாச்சுங்க. இப்போ 10 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. பீஃப் பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு சாஃப்டாக வேகுமோ அந்தளவுக்கு விசில் கூட குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறமா பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பீஃப் வேக வச்சு அந்த தண்ணி இருந்ததுன்னா கீழே வடித்து விட்டுருங்க. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கறி மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீஃப் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை ஒரு 3 பேட்சாக போட்டு இந்த மாதிரி வறுவல் பண்ண போகிறேன். ஒரு மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வறுபட்டு வராது. 2-3 பேட்சை பிரிச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரியாக வெந்து வரும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக வந்துடும், எல்லா சைடும் வெந்து. இப்போ 3/4 அளவுக்கு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கறி மசால் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம கறி மசாலா சேர்த்துட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான பீஃப் கடையில் விற்கிற அதே சுவையில் பீஃப் வறுவல் நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.